குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் வீரபத்திரரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீரபத்திரர் யார்? சிவபெருமான் தன்னை அழைக்காமல் அவமதித்து யாகம் செய்த தட்சனின் யாகத்தை அழிக்க பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டவரே வீரபத்திரர். ஈசனின் நீலகண்ட விஷத்திலிருந்து 1000 முகங்கள், 2000 கரங்கள், அவற்றிற்குரிய ஆயுதங்களோடு மணிமாலைகள், ஆமையோட்டு மாலைகள், பன்றிக் கொம்பு மாலைகள், கபால மாலை அணிந்து வீரபத்திரர் தோன்றினார். வீரபத்திரரின் பெருமைகள் ஸ்கந்தபுராணம், சிவமகாபுராணம், காசிக்காண்டம், தக்கயாக பரணி, காஞ்சிப் புராணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வீரபத்திரருக்கு தும்பை பூ மாலை சாத்தி வழிபட்டால் அவர் நம்மை எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து காத்து நம் துன்பங்களை நீக்கி நல்வாழ்வு அளிப்பார் என்பது நம்பிக்கை. வீரபத்திரருக்கு கரையில்லாத வெள்ளை நிற ஆடைகளே அணிவிக்கப்பட வேண்டும் என அவர் பூஜை முறையில் கூறப்பட்டுள்ளது. கோபத்தால் உஷ்ணமாக உள்ள வீரபத்திரரை குளிர்விக்க அவர் மேல் வெண்ணெய் சாத்தும் முறை வழக்கத்தில் உள்ளது. மதுரை மீனாட்சி ஆலய கம்பத்தடி மண்டபத்தில் அருளும் வீரபத்திரருக்கு இந்த பிரார்த்தனை விசேஷமாக செய்யப்படுகிறது. வீரபத்திரர் தேர் வாகனத்தில் விருப்பமுடன் சஞ்சாரம் செய்வதாக ஐதீகம். அவரது தேரை வைதிகத் தேர் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. சரப புராணத்தில் வீரபத்திரமூர்த்தியே சரபராக மாறி நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐப்பசி மாத வளர்பிறை அஷ்டமி மகாஷ்டமி என்று அழைக்கப்படும். அன்று தும்பைப்பூ, நந்தியாவட்டைப்பூ, மல்லிகை போன்ற வெண்ணிற மலர்களால் வீரபத்திரரை அர்ச்சித்து வெண்பட்டு சாற்றி வழிபட அவரது திருவருள் கிட்டும். தட்ச யாக சம்ஹாரமான திருப்பரியலூரில் ஈசன் அகோர வீரபத்திர மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் கலக்கும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளுக்கு காவலாக கங்கை வீரபத்திரர் எழுந்தருளியுள்ளார். சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள அனுமந்தபுரத்தில் வீரபத்திரர் அருள்கிறார். இவருக்கு வெற்றிலை படல் பிரார்த்தனை செய்வதாக நேர்ந்து கொண்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாகின்றன. துர்தேவதைகளிலிருந்து காப்பவர் இவர். அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ஜலவீரபத்திரர், பவன வீரபத்திரர், ரணவீரபத்திரர், உக்ர வீரபத்திரர், உத்தண்ட வீரபத்திரர் என பல வடிவங்களில் இவர் வணங்கப்படுகிறார். ஆடிப்பூர நாளன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது அநேகமாக எல்லா வீரபத்திரர் ஆலயங்களிலும் நடக்கிறது. அன்று அனுமந்தபுரம் வீரபத்திரருக்கு 12,800 எண்ணிக்கை வெற்றிலைகளால் தொடுத்த மாலையை சாத்துகின்றனர். சென்னை மயிலாப்பூர் மாதவப் பெருமாள் ஆலயத்திற்கு எதிரே அபயாம்பிகை எனும் காளி தேவியுடன் வீரபத்திரர் தனிக்கோயில் கொண்டருள்கிறார். பல்வேறு தலங்களில் சப்தமாதர்களுக்கு ஒருபுறம் விநாயகரும் மறுபுறம் வீரபத்திரரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றனர். சென்னை ராயபுரம் மாகாளி அம்மன் ஆலயத்தில் 7 அடி உயரமுள்ள வீரபத்திரமூர்த்தி திருவருள் புரிகிறார். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி ஆலய தூணில் அருளும் வீரபத்திர மூர்த்தி பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக அருள்கிறார். இவர் மீதான வீரமாலை எனும் நூல் புதுக்கோட்டை சமஸ்தான புலவர் ஸ்ரீகேசவ பாரதி என்பவரால் பாடப்பட்டுள்ளது. மந்திர சாஸ்திரங்களில் உருவில் பெரியதாகவும் அட்சர எண்ணிக்கையில் 1000 கொண்டதாகவும் உள்ள எந்திரம் வீரபத்திரருக்கே உரியது. மற்ற தெய்வங்களுக்கும் இவ்வளவு பெரிய எந்திரம் இல்லை. செவ்வாய்க்கிழமையன்று கடைப்பிடிக்கப்படும் விரதம் வீரபத்திர விரதம் என போற்றப்படுகிறது. அன்று சிவந்த நிற பூக்களாலும் செஞ்சந்தனத்தாலும் வீரபத்திரரை வணங்க வாழ்வு வளம் பெறும். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.